நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கரண்ட் பொலிட்டிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ற நிறுவனத்தின் நிறுவனர் திரு விமலேஸ்வரன் அவர்களுடைய தலைமையில் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்த கருத்து கணிப்பு பல்வேறு இடங்களில் 234 தொகுதிகளிலும் பல்வேறு தரப்பான மக்களை சந்தித்து நேரடியாக எடுக்கப்பட்டது. அதன் மூலம் அந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் தற்போது வெளியிடப்பட இருக்கின்றன. இந்த சிபிஆர்ஓ நிறுவனமானது 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு பல்வேறு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்கள் குறித்த கருத்து கணிப்பினை ஏற்கனவே எடுத்து அதனை வெளியிட்டும் உள்ளனர். இதன் நோக்கமானது மனிதர்களின் தற்போதைய மனநிலையில் ஓர் ஆய்வு என்பதை நோக்கமாக கொண்டு தேர்தலின் போது மக்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, அது எப்படி தேர்தலில் பிரதிபலிக்கிறது என்பதை வெளியிடுவதே இதன் முக்கிய நோக்கமாக அமைகிறது. அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பின் முடிவுகள் தற்போது வெளியிடப்பட இருக்கின்றன. என்னுடைய பெயர் அபி, முனைவர் பட்ட ஆய்வாளர். இவர் தேவேந்திரன், முனைவர் பட்ட ஆய்வாளர். கௌரி, சட்டத்துறை மாணவி. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கரண்ட் பொலிட்டிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தலைமையில் நடத்தப்படும் விமலேஸ்வரன் அவர்களின் தலைமையில் நடத்தப்பட்ட இந்த சர்வேயானது சிபிஆர்ஓ 2026 தேர்தலின் தமிழகத்தில் அடுத்த 5 வருட தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சர்வேயாக அமைந்திருக்கிறது. திமுக, அதிமுக இரண்டும் எதிரெதிர் முனைகளில் இருந்தாலும் தமிழக அரசில் இந்த 2 கட்சிகள் பிடியில் தான் இருக்கிறது. இவ்விரு கட்சிகளை தாண்டி தமிழக அரசியல் இயங்குவது இப்போதைக்கு சாத்தியமில்லை. அதாவது அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா மீது மக்கள் கொண்டிருந்த தீராத அன்பு, பற்று, நம்பிக்கை இவ்விரு கட்சிகளில் ஆழமான அஸ்திவாரமாக இந்த சர்வேல திகழ்கிறது. அதே போல் விஜயின் வருகையும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பல திருப்பங்களை கொண்டிருக்கிறது. இது வேடிக்கையான உண்மை என்றவென்றால் திமுக, அதிமுக வெற்றிக்கு தாவேக பல இடங்களில் உதவுகிறது என்று சொல்லலாம். அப்படியாக 2026 தேர்தலில் பெரும் கவனத்தை ஈர்க்கும் 4 முனை போட்டியாக உள்ளது. திமுக அரசின் செயல்பாடுகளை நேரடியாக குறிவைக்கும் வகையில் எதிரொலிக்கும் கட்சிகள் அரசியல் தாக்குதலின் சச்சிதமாக நகர்ந்து இருப்பது களத்தில் தெரிகிறது. ஆளும் கட்சியின் மீது அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் கருத்து கணிப்புகள் மூலம் நன்றாகவே பிரதிபலிக்கிறது கூட சொல்ல. அதாவது இந்த சிபிஆர்ஓ சர்வேல நாங்க மக்களிடையே கணினியில மட்டும் உட்கார்ந்து இது பண்ணாம மக்களிடையே வீடுக்கு வீடு சென்று அவர் 234 தொகுதியிலையுமே மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு, மக்களுடைய நம்பிக்கை எந்த ஆட்சியில இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களின் ஆதரவு யாருக்கு என்று கேட்காமல் ஏன் ஆதரவு, எதற்காக, எந்த கட்சிகள் வேண்டும், எந்த கட்சிகள் உங்களுக்கு வேண்டாம், வேட்பாளர் பற்றிய தகவல், முந்தைய தேர்தலில் உங்களுக்கு ஆதரவு யாருக்கு, ஆளுங்கட்சி குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, 2026 தேர்தல்ல மாற்றம் வேண்டுமா வேண்டாமா, இப்படியான பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது. இப்படியான கேள்விகள்ல ஒவ்வொரு தொகுதி குறித்தும் இன்னும் தீவிரமான புரிதல் தான் இந்த சர்வேல நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது மொத்தம் 90 தொகுதிகள்ல ஒரு தொகுதிக்கு 440 விகிதம் எடுத்தாலும் மொத்தம் 39,600 பேரை நாங்க சர்வே எடுத்தோம் 90 தொகுதிகள்ல. அடுத்து 110 தொகுதிகள்ல 420 சாம்பிள் வைத்து மொத்தம் 46,200 பேரை நாங்க சர்வேல எடுத்தோம். மக்கள் மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 1,19,000 பேரை நாங்க மொத்தமா இந்த சர்வேல நாங்க போயிட்டு நேரடியா மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு நாங்க சந்திச்சோம். அதுல 92,600 பேர் அவங்களோட நேரடி வாக்குமூலத்தை, புகைப்படத்துடன் கூடிய வாக்குமூலத்தை, அவர்களுடைய மனநிலையை எங்களிடம் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி எடுத்த அந்த கருத்து கணிப்புல மாவட்ட வாரியாக எந்தெந்த கட்சிகளுக்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது திருவள்ளூர்ல பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி திமுக முதன்மைப்படுத்த பிடிக்கிறது. அதே போல பொன்னேரியில காங்கிரஸ் காங்கிரஸை தோற்கடித்து சிறுமணியம் பலராமன் அவர்கள் அதிமுகவில் வெற்றி பெறாரு. அதேபோல திருத்தணியில தேமுதிக அதிமுக இந்த கூட்டணியில
திமுக கிருஷ்ணமூர்த்தி தேமுதிகவில் இருந்து அவர் வெற்றி பெறுகிறார். அதேபோல திருவள்ளூர்ல PV ரமணாவுக்கும் VG ராஜேந்திரன் அவர்களுக்கு இருக்கிற போட்டியில PV ரமணா அவர்கள் முன்னிலை பெற்று திருவள்ளூர்ல அதிமுக ஆட்சி பிடிக்குது. அதே போல பூவிருந்தவல்லியில அதாவது பூந்தமல்லியில கிருஷ்ணசாமி திமுக, ஏழுமலை அமமுக இதுல திமுக முன்னிலைப்படுகிறது. அதே போல ஆவடியில நாசருக்கும் அதாவது ராஜசிங்கம் பிஜேபி, திமுகவுக்கும் பிஜேபிக்கு இடையான போட்டி ஆவடியில இருக்கு. ஸோ அந்த ஆவடியில நாசர் அவர்கள் முதன்மையான இடத்தை பிடிக்கிறார். மதுரவாயல்ல திமுக அதிமுக, காரம்பாக்கம் கணபதியும் மூர்த்தி அவர்களும் போட்டியிடுறாங்க. அதுல மூர்த்தி அவர்கள் முதன்மை இடத்தப்படுகிறார். அதே போல அம்பத்தூர்ல பூர்ணிமா சேகர் அதாவது திமுக வெர்சஸ் பாமக என்ற போட்டியில பாமகவை முதன்மை இடத்தப்படுகிறது. அதே போல மாதவரத்துல சுதர்சனம், மாதவரம் மூர்த்தி அதிமுக திமுக என்ற போட்டியில திமுகவை முதன்மை இடத்தப்படுகிறது. திருவற்றூரில் CPM அதாவது திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய CPM வெர்சஸ் அதிமுக என்ற கூட்டணியில் அதிமுகவுடைய குப்பன் அவர்கள் வெற்றி பெறுகிறார். சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான இழுபறி போட்டிகள்லாம் இருக்கக்கூடிய தொகுதியாக மாறி இருக்கு. அதில் குறிப்பாக அதிமுக அதாவது ஆர்கே நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு இழுபறியான இதாக தான் இருந்துச்சு. மக்கள் வந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்காவுக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, திமுகவுக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க, அதே போல் அதிமுகவுக்கும். ஸோ எல்லாமே ஈக்குவல் லெவலில் இருக்கும்போது ஸோ அதில் முதன்மையாக இடத்துல பிடிக்கும்போது ராஜேஷ் என்பவர் அதிமுகவை சேர்ந்த ராஜேஷ் அவர்கள் முதன்மையான இடத்தை அங்கே பிடிக்கிறார். பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி சார்ந்த பாமக திலகபாமா, திமுகவை சேர்ந்த RT சேகர், தாவேக்காவுடைய ஜோசப் விஜய். இந்த காலத்தில் திமுக அவர்கள் RT சேகர் அவர்கள் தான் அந்த கடுமையான போட்டிகளையும் வெற்றி பெற இருக்கிறார். அதேபோல் கொளத்தூரில் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், திமுகவை சேர்ந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுகிறார். வில்லிவாக்கத்தில் கார்த்திக் மோகன், திமுகவை சேர்ந்த கார்த்திக் மோகன். திருவிக்கா நகரில் ஒரு கடுமையான போட்டி தான் திமுகவுக்கும் அதிமுக கூட்டணி அங்கம் வைக்கக்கூடிய பொற்கொடி ஆம்ஸ்டாங். ஸோ பொற்கொடி ஆம்ஸ்டாங்க்கு நிறைய அங்கே மக்கள் அந்த படுகொலை அதாவது ஆம்ஸ்டாங்குடைய படுகொலைக்கு பிறகு மக்கள் ஓரளவு அந்த ஆம்ஸ்டாங்க்கு ஆதரவு கொடுக்குற வகையில் அங்கே ஆம்ஸ்டாங்குடைய மனைவி பொற்கொடி அவர்கள் அங்கம் அது முதன்மை எடுத்து பிடிக்கிறார். எக்மோரில் தமிழன் புரிசானா மற்றும் அபிஷேக் ரங்கசாமி, தாவேக்காவில் ராஜ்மோகன், நாம் தமிழர் சரண்யா அவர்களில் அபிஷேக் ரங்கசாமி தமிழ் பிரசனாவை பின்னிலைப்படுத்தி அங்கே வந்து அதிமுக முன்னிலை பெறுகிறது. ராயபுரத்தில் ஒரு கடுமையான சூழல், அதனால சுபேர்கானை அடுத்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து முன்னிலை இருக்கிறார். துறைமுக தொகுதியில் சேகர் பாபு, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் உதயநிதி ஸ்டாலின், 1000 விளக்கில் திமுகவை சேர்ந்த எழில் நாகநாதன், அண்ணா நகரில் அதிமுக கோகுலேந்திரா, விருகம்பாக்கத்தில் பிரபாகர் ராஜா, விருகை ரவி, இதில் விருகை ரவி அவர்கள் முதன்மைப்படுகிறார். சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியம், செந்தமிழன், இதில் மா சுப்பிரமணியம் திமுக வந்து முன்னிலை பெறுகிறது. தியாகராயர் நகரில் ராஜா அன்பழகன், சத்யநாராயணன், இதில் அதிமுகவை சேர்ந்த நகர் சத்யா அவர்கள் வந்து முதன்மை இடம்பிடிக்கிறார். மயிலாப்பூரில் பாஜக திமுக அதாவது மயிலை வேலு அவர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இடையே போட்டியில் மயிலை வேலு திமுக அவர்கள் முன்னிலைப்படுகிறார்கள். வேளச்சேரியில் இந்த அளவு கடுமையான சூழல், ஏற்கனவே அசன் மௌலானா சிட்டிங் MLA இருக்கிறாரு, இருந்தாலும் அந்த இடத்த அசோக் என்பவர் வேளச்சேரியில் வந்து பிடிக்கிறார், அதாவது அதிமுகவை சேர்ந்த அசோக். ஆலந்தூர்ல திமுகவை சேர்ந்த அன்பரசன், ஸ்ரீபெரும்புத்தூர்ல செல்வ பிறந்தகை. இதுல கொஞ்சம் கடினமான சூழலாக தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா உட்கட்சி பூசல் நிறைய அங்க அவங்க உட்கட்சியிலே அவருக்கு எதிரான பல கருத்துகள், பல விஷயங்கள் வந்து இப்போ நிறைய இந்த தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடுல நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ அதனால வந்து இப்போ சீட்டு பங்கீடுல கூட அதாவது பணத்தை கொடுக்குறான், அதாவது ஜோதி மன்னர்கள் கடுமையான குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. ஸோ அதனால வந்து உட்கட்சி பூசல்னாலவே அங்கே காங்கிரஸ் வந்து செல்வ பிறந்தையில் இந்த முறை செல்வ பிறந்தைக்கு டவுட் தான் அப்படிங்கிற இடத்தை தாண்டி பழனி அவர்கள் அங்கே அதிமுகவை சேர்ந்த பழனி அவர்கள் முதன்மை இடத்தை பிடிக்கிறார். இப்போ கொங்கு மண்டலத்தில் எத்தனை சதவீதம் மக்களுக்கு ஆதரவு, அதாவது எத்தனை சதவீதம் மக்கள் ஆதரவு தருவான்னு பார்க்கும்போது அதிமுகவுக்கு 49%, திமுகவுக்கு 27%, நாம் தமிழர் கட்சிக்கு 3%, தாவேக்காவுக்கு 14%. டெல்டா மாவட்டத்தில் எத்தனை சதவீதம் மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறான்னு பார்க்கும்போது அதிமுகவுக்கு 38%, திமுகவுக்கு 39%, நாம் தமிழர் கட்சிக்கு 6%, தாவேக்காவுக்கு 11%. சென்னை மண்டலத்தில் அதிமுகவுக்கு 30%, திமுகவுக்கு 36%, நாம் தமிழர் கட்சிக்கு 5%, தாவேக்காவுக்கு 26%. தாவேக்காவுக்கு. மத்திய தெற்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு 35%, திமுகவுக்கு 33%, நாம் தமிழர் கட்சிக்கு 3%, தாவேக்காவுக்கு 12%.
அதாவது மக்கள்கிட்ட என்ன கேட்குறோம்னா, அதாவது யார் ஆட்சி வந்தா நல்லது, அதாவது யார் ஆட்சிக்கு வந்தா நல்லது செய்வாங்கன்னு கேட்கும்போது திமுக 32% சொல்லியிருக்காங்க, அதிமுக 30% சொல்லியிருக்காங்க, நாம் தமிழர் கட்சி 9% சொல்லியிருக்காங்க, தாவேகா 23% சொல்லியிருக்காங்க. பிரச்சாரத்துல இப்ப யார் கலக்கக்கூடிய தலைவராக இருக்கிறாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்கும்போது இபிஎஸ் 32%, ஸ்டாலின் 27%, சீமான் 16%, விஜய் 12%. சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு சொல்லும்போது இபிஎஸ் 46% மக்கள் சொல்லியிருக்காங்க. சிறந்த தேர்தல் அறிக்கை என்ன மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்காங்க அப்படி கேட்கும்போது திமுகவது 35% சொல்லியிருக்காங்க, அதிமுகவது 33% சொல்லியிருக்காங்க, நாம் தமிழர் கட்சி 12% சொல்லியிருக்காங்க, தாவேகா 16% சொல்லியிருக்காங்க. யார் கொடுத்த வாக்க காப்பாற்றுவாங்க அப்படின்னு கேட்கும்போது ஸ்டாலின் 29% சொல்லியிருக்காங்க, இபிஎஸ் 27% சொல்லியிருக்காங்க, சீமான் 6% சொல்லியிருக்காங்க, விஜய் 23%. திமுக ஆட்சியை மாற்றணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சோம். அப்போ ஆமா அப்படின்னு சொல்லி 32%, இல்லை அப்படிங்கிறத 45% சொல்லியிருக்காங்க. புதிய கட்சிகளால் சிறந்த நிர்வாகத்தை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா முடியும் அப்படின்னு 34% சொல்லியிருக்காங்க, இல்லை அப்படின்னு 26% சொல்லியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு யார் ஆட்சிக்கு வந்தால் சரியாகும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது ஸ்டாலின் 27%, இபிஎஸ் 29%, விஜய் 26% சொல்லியிருக்காங்க. திமுகவை நேருக்கு நேராக எதிர்க்கக்கூடிய சிறந்த தலைவர் யார் அப்படின்னு முன்வைக்கும் போது இபிஎஸ் 37%, விஜய் 32%, நாம் தமிழர் கட்சி 18%. திமுக மீண்டும் ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய காரணங்கள் முன்வைக்கிறாங்க. மக்கள் சொல்றது வாரிசு அரசியல் திமுக நிறைய இருக்கு, ரொம்ப அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற சொல்றாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த ஆட்சியில கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் எடப்பாடி யார் ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது சிறந்த நிர்வாகின்னு கேட்கும்போது ஸ்டாலின் 33%, இபிஎஸ் 31%. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தலைவர் யாருன்னு சொல்லும்போது இபிஎஸ் 31%, ஸ்டாலின் 27%. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்கும்போது அதாவது அதிமுக, அதாவது போன தேர்தலில் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ஊழல் செய்யக்கூடிய அந்த அதிமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் அதிமுக மேல எடுக்கல. ஆகவே எங்களுக்கு திமுக மேல அதிருப்தி இருக்கு, 2 பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான மக்கள் மைண்ட் செட்ல சொல்றாங்க. திமுகவை எந்த கட்சி வீழ்த்தும் அப்படின்னு கேட்கும்போது அதிமுக 26% சொல்லியிருக்காங்க, தாவேகா 29% சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த அறிக்கையில கொடுக்கும்போது 8000 டோக்கன் 10,000 ரூபாய் அந்த மகளிர் தொகைன்னு சொல்லும்போது 8000 டோக்கனே எங்களுக்கு போதும், அதுவே சிறந்தது தான் அப்படின்னு சொல்லி 28% பீப்புள் சொல்லியிருக்காங்க, மக்கள் சொல்லியிருக்காங்க. 10,000 இபிஎஸ் கொடுக்கக்கூடிய 10,000 நல்ல திட்டம் தான் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை 27% ஆதரிச்சிருக்காங்க. எந்த தலைவர் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்ற கேள்விக்கு இபிஎஸ் 30% சொல்லியிருக்காங்க, ஸ்டாலின் 28% சொல்லியிருக்காங்க, விஜய் 21%, சீமான் 9%. இப்படி பல்வேறு கேள்விகளை தான் முன் வச்சதுல நமக்கு இந்த மாதிரியான கணக்கெடுகள் வந்திருக்காங்க. இப்போ நம்முடைய அந்த மாவட்ட வாரியாக நம்ம எடுத்த அந்த தொகுதியில திமுக கூட்டணி 109 இடங்களையும், அதிமுக கூட்டணி 121 இடங்களையும் பெறுகிறது. தாவேகா 4% பெறுகிறது. இதுல சிட்டிங் அமைச்சராக இருக்கக்கூடிய திருமயம் ரகுபதிக்கு அங்க கடுமையான போட்டி நிலவுவதால் அங்க வைரமுத்து அவர்கள், அங்க அதிமுகவை சேர்ந்த வைரமுத்து அவர்கள் முன்னிலை பெறுகிறார். அதே போல கீழ்பெண்ணாத்தூர்ல பிச்சாண்டி அவர்கள், இப்ப இருக்கக்கூடிய துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவர்கள் அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி ராமச்சந்திரன் அதிமுக அவர்கள் முன்னேறுகிறார். ஏன்னா அங்க மக்கள் சரியா சந்திக்கல, அங்க மக்களோட தொடர்பு அவர் கம்மியா இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக அங்க அவருக்கு ஆதரவு குறைவா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப காங்கேயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காங்கேயம் இப்ப சிட்டிங் அமைச்சர் கூட சாமிநாதன், ஸோ அவருக்கு அங்க மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ அங்க கிடைக்கிறதுங்கிறது டவுட் தான், அங்க ஒரு இழுபறியானது இருக்கு. காரைக்குடியிலுமே 4 முனை போட்டியா தான் இருக்கு. ஏன்னா காங்கிரஸ்ல மாங்குடி அவர் சிட்டிங் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமமுகல தேர்போகி பாண்டி அப்படின்றவரு. இதுல சீமான் பார்த்தோன்னா சீமான் வின் பண்ண ஆசை தான், ஆனா களம் நம்மளுக்கு அப்படி அமையல. களம் யாருக்கு சாதகமா இருக்கு அப்படின்னா தாவேகா பிரபு அவர்களுக்கு சாதகமா தான் அந்த களம் அமையுது காரைக்குடி பொறுத்தவரை. அடுத்த ராதாபுரம் பார்த்தோம் அப்படின்னா ராதாபுரம் அப்பாவு சபாநாயகரோட செயல்பாடு எவ்வளவு நன்றா இருந்தா கூட அவங்களோட பையன் அலெக்ஸ் மேல இருக்க அதிருப்தி கூட அவங்களால இது பண்ண முடியாதுன்னு சொல்லலாம்.
அதே போல் கருணாஸுக்கு இன்னைக்கு சிவகங்கையில் வந்து கருணாஸுக்கும் வாய்ப்புகள் அங்கே ரொம்ப கம்மி தான். ஸோ ஏன்னா திருவாடனை தொகுதியில் ஏற்கனவே அவர் நிறைய குற்றச்சாட்டுகளும் நிறைய மக்கள் அதிருப்தி இருக்கிறதுனால அங்கே வந்து அவருக்கு ஆதரவுங்கிறது அல்லது ஜெயிப்பாருங்கிறதுலாம் ரொம்ப கேள்விக்குறியான விஷயம்தான். தஞ்சாவூர் ஒரத்தநாடு தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து அதிமுக தான் வந்து இதுவரை வென்றுட்டு வந்துச்சு. அதாவது வைத்திலிங்கம் அவர்கள் கடந்த ரொம்ப ஆண்டுகளாக அதிமுகவில் தான் இருந்தார். ஸோ வைத்திலிங்கம் அப்புறம் எதிர்கட்சி தலைவர் மாவனா சேகர் 2 பேரும் ஒரே சமூகம்னால இப்போ ஓட்டு வந்து 2 பேருக்கும் மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு. இப்போ வைத்திலிங்கம் அதிமுகல இருந்து திமுகக்கு மாறினதுனால மாவனா சேகர் அவர்களுக்கு ஓட்டு பிரிஞ்சு ஓட்டு போய் அவர் வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து ஒரத்தநாடு தொகுதியில அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இப்போ கூட்டணி கட்சிகள் அதிமுக திமுகவில் எத்தனை சதவீதங்கள் பெறுகிறது, அதாவது எத்தனை ஓட்டுகள் அதாவது எத்தனை தொகுதிகள் வின் பண்ணுதுன்னு பார்க்கும்போது அதிமுக கூட்டணியில் தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அவங்களுடைய மனைவி பிரசிலா பாண்டியன் அவர்கள் ஒரு தொகுதி பெற்று அவங்க ஒரு தொகுதி, பாமக 10 தொகுதியில் இந்த முறை 18 தொகுதியில் 10 தொகுதியில் அவங்க வின் பண்ணுறாங்க. அதேபோல் தமிழ் சமாஜ் பார்ட்டி பொற்கொடி அமைச்சிட்டாங்க ஒரு தொகுதி, கேவி குப்பத்தில் நம்ம ஜெகன் மூர்த்தி அவர்கள் வந்து ஒரு தொகுதி, பிஜேபி இந்த முறை 5 தொகுதிகளை பெறுகிறது, அமமுக வந்து 2 தொகுதிகளை பெறுகிறது. அதேபோல் திமுக கூட்டணியில் சிபிஐ இந்த முறை 2 தொகுதிகள், பிசிக 2 தொகுதிகள், காங்கிரஸ் 6 தொகுதிகள், மதிமுக 1 தொகுதிகள், சிபிஎம் 1 தொகுதிகள், தேமுதிக 1 தொகுதி 2 தொகுதிகள், தமிழ் அன்சாரி அதாவது மக்கள் ஜனநாயக கட்சி சிதம்பரம் தொகுதியில் மக்கள் ஜனநாயக கட்சி தமிழ் அன்சாரி 1 தொகுதிகள் பெறுகிறார். மார்ச் 13 இருந்து ஏப்ரல் 13 வரைக்கும் தொடர்ந்து 30 நாட்கள் 75 இளைஞர்கள் போய் மாணவர்கள்லாம் போய் சேர்ந்து களத்தில் ஒவ்வொரு இடத்துக்கும் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா இப்போ 440 சாம்பிள்ஸை கிட்டத்தட்ட 90 தொகுதிகளில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் 420 சாம்பிள்ஸை வந்து 110 தொகுதிகளில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து 200 சாம்பிள்ஸை 34 தொகுதிகள், அதாவது இப்போ சாம்பிள்ஸ் 90 தொகுதிகளில் 39,600 பேரும் 39,600 பேரும், 110 தொகுதிகளில் 46,200 பேரும், 34 தொகுதிகளில் 6,800 பேர், மொத்தம் 92,600 சாம்பிள்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா இப்போ நாங்கள் எடுத்தது வந்து 1,19,000 பேர் எடுத்தோம். ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய ஒப்பீனியனை நேரடியாக சொல்றதுக்கு நிறைய கூச்சப்படுறாங்க. இந்த 1,19,000 பேர் 92,000 பேர் கொடுத்துருக்காங்க. ஆமா, இப்போ வந்து 92,600ங்கிறது வந்து மக்கள் வந்து சொன்னது. ஆனால் நான் கலெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,19,000 பேர் கேட்டிருக்கோம். 420 சாம்பிள்ஸ் எடுத்தோங்களா, அந்த 420ல் 60 இளைஞர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கு. ஒரு தொகுதியிலும் வேற ஆகும், ஒரு 60 50 அப்படின்னு சொல்லி. தாவேக்காவுக்கு தான் அது இருக்கு இளைஞர்கள். ஆமா, இதுல பாத்தீங்கன்னா தாவேக்காவுக்கு டபுள் டிஜிட்ல தான் நம்ம வந்து ஆதரவு பார்க்க முடியுது ஒவ்வொரு தொகுதிகளுமே. அதான் இப்போ வந்து ஒரு தொகுதி இப்போ பெரம்பூர்ல வந்து 29% சொல்லிருக்கோம் இல்லையா. தாவேக்காவுக்கு கிட்டத்தட்ட வந்து 14 தொகுதி 14%. ஆமா, 14% வந்து. ஆமா, நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை வந்து 3 to 5% தான். இல்ல, அவங்க அவ்வளவு சதவீதம் தான் அவங்களுடைய வாக்குகள் இந்த முறை குறைஞ்சிருக்கு. ஆமா, குறைஞ்சிருக்கு. 7.8 இருந்து குறைஞ்சிருக்கு. இப்போ தாவேக்கா என்ன செய்த இந்த களத்துல அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது சிறுபான்மையினர் வாக்குகள் தான் பிரிக்குது. திமுகவுக்கு ஆதரவே சிறுபான்மையினர் வாக்குகள், மீனவர் வாக்குகள். ஸோ அந்த வாக்குகளை முழுவதுமாவே வந்து தாவேக்கா எடுத்துக்கிறார். இளைஞருடைய வாக்குக்கும் முழுவதுமாவே தாவேக்கா எடுத்துக்கிறார். ஸோ அப்படி எடுக்கும்போது திமுகவுக்கு தான் பின்னடைவு, அதிமுகவில் எந்த பின்னடைவும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் வந்து இப்ப திமுகவும் பாக்குறாங்க, அதிமுகவும் பாக்குறாங்க, ஒரு புதிய மாற்றம் தான் எதிர்பார்க்கறாங்க இளைஞர்களோட. அத 14% இளைஞர்கள் சொல்றேன். திமுகவுக்கு ஏற்கனவே வந்து இப்ப தமிழ்நாட்டுல 7.8% சிறுபான்மை வாக்குன்னு சொன்னாங்க. ஆனா 15% வந்து இருக்கு சிறுபான்மை வாக்குகள். இப்ப இந்த 15 இருந்து 15 போகுமானா கிடையாது. 15 இருந்து 12%, 13% போகும். ஆமா, சோ எல்லாத்தையும் கேட்க முடியும். இப்போ
அது இப்போ இளைஞர்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ திரும்ப சொல்றது என்னன்னா, அதிமுக திமுக மாற்றணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். ஏன்னா அவங்க வந்து புதிய ஒரு தலைவரை எதிர்பார்க்குறாங்க. ம் சிறுபான்மையினர் ஆதரவாளர்கள் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாங்க. அதிமுக சில கட்சிகள் வந்து அங்கே வைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க அப்படின்னா 15% நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னா, அந்த 15% அப்படின்னா விஜய்க்கு போதுன்னா அதுக்கான தரவுகள் என்னன்னு கேட்கிறோம். அதுக்கான தரவு தான் சொல்றேன். இப்போ வந்து அதிமுகவோட ஓட் பேங்க், இப்போ அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு சிறுபான்மை வாக்குகள் இருக்கு? இல்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல அதான் அப்ப அதிமுகவுக்கு அதான் இப்ப அதுல பாத்தீங்கன்னா திமுகவுடன் இல்ல இப்ப அதுல பாத்தீங்கன்னா திமுகவுல நிறைய முஸ்லீம் அமைப்புகள் வந்திருக்காங்க. தமிழ் மன்சாரி இருக்கட்டும், ஜவஹர்லா இருக்கட்டும், அதான் ஜவஹர்லா இருக்கட்டும். அதான் திமுக அங்க கடுமையான போட்டி அல்ல, அங்க கடுமையான போட்டி இருக்கு. ஆனாலும் 2ஆம் இடத்துல தான் சொல்லுங்க. அங்க ராயபுரத்துல கடுமையான போட்டி இருக்குன்னு சொன்னேன் நானு. 2ஆம் இடத்துல இது 2-3 இடத்துல தான் அதாவது தாவைக்கா வருது. அதாவது எல்லா பகுதியும் கிடையாது, ஒரு சில இடங்கள்ல மாறலாம் இல்லையா? இல்ல 234 தொகுதியுமே பார்க்கும்போது பெயர் வந்து மாற்றம் இதுல ஒன்றும் அதான் 15% சிறுபான்மை வாக்குகள்ல ஒரு 7% வந்து தாவைக்காவுக்கு தான். இல்ல அதாவது 15% தான் சிறுபான்மை வாக்குகளே திமுகவுக்கு கணக்கிடப்பட்டது. அதுல இருந்து 7% டோட்டல், அதாவது 15% சிறுபான்மை வாக்குகள், 15% இருந்து 7 தான் வந்து தாவைக்காவுக்கு போகுதுங்கிறேன். மற்றதெல்லாம் ஸ்பிளிட் ஆகி தான் இருக்கு. இல்ல அப்படி அது நாங்க வந்து தொகுதி வாரியா எடுத்துருக்கோம். அதனால நீங்க வந்து சதவீதத்தை பத்தி இல்ல இப்ப நீங்க வந்து சிறுபான்மை தமிழ்நாட்டுல ஒயிடா இருப்பாங்க, அதுல வந்து நீங்க எப்படி அதை பிரடிக்ஷன் எடுத்தீங்க? மீனவர் பகுதியில மட்டும்தான் அவங்க ஓட்டு இருக்காங்க, தமிழ்நாடு மட்டும்தான் மீனவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற எப்படி ஸ்கூட்டினைஸ் பண்ணி எடுத்தீங்க? அது எவ்வளவு கால்குலேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க? இல்ல இப்போ ராயபுரத்துல நாங்க சர்வே எடுக்க போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது மாதிரி வந்து அந்த சிட்டிங் எம்எல்ஏ மேலே வந்து மிகப்பெரிய அதிருப்தி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுக மேலேயும் அதிருப்தி இருந்தாங்க. சொல்றேன் மீன் அந்த அந்த இடத்த மீனவ காசிமேடு இருக்கு இல்லைங்களா, காசிமேடு அந்த ராயபுரம் அங்க அந்த காசிமேடு பீச்சுக்குள்ள போயிட்டு தான் மக்கள்கிட்ட தான் கேட்கணும். கடைசி போன எலெக்ஷன்ல ஜெயக்குமார் தோல்விக்கு காரணம் முழுக்க இஸ்லாமிய ஓட்டு தான். அதுதான் காரணம். அங்க வந்து மீனவர் ஓட்டு அடிப்படாது, மீனவர் ஓட்டு அவங்கதான் போகணும். தாவேக்காவுடைய வருகை தான், தாவேக்கா விஜய் அவர்கள் வருகை தான். தாவேக்காவுக்கு பெண்களுடைய ஆதரவு எவ்வளவு தெரியுங்களா? பெண்கள் ஆதரவு தாவேக்காவுக்கு மகளிர் ஆதரவும் தாவேக்காவுக்கு 26% இருக்கு சார், 26% இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தரவு இல்லாம ஒவ்வொரு தொகுதிகள் பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு தொகுதி பார்க்கும்போது 26%, 27% அப்படி இருக்கு ஓவரால். ஆமா 20 தாவைக்கா பெண்கள். ஆகவே இப்போ நாங்கள் அதாவது சிபிஆர்ஓ இந்த நிறுவனம் சார்பாக நாங்கள் மக்களிடையே நேரடியாக சென்று எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 109 இடங்களையும், அதிமுக கூட்டணி 121 இடங்களையும், தாவேக்கா 4 இடங்களையும் பெற்று
இதில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. 5-7% வந்து மாறலாம் இதில். காரைக்குடியில பிரபு ஜெயிக்கிறாரு, திருச்சி கிழக்குல விஜய் ஜெயிக்கிறாரு. அதே போல வந்து கம்பம்ல ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் அங்க அங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல எப்பவும் போலவே இந்த முறையும் இவர் செங்கோட்டையன் அவர்கள் ஜெயிக்கிறார். திருச்சி கிழக்குல வாய்ப்பு இருக்கு, பெரம்பூர்ல இல்ல. பிஜேபி வந்து கன்னியாகுமரியில திமுகவுக்கும் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் நேரடியான போட்டி கன்னியாகுமரியில 3 இடங்கள்ல பாஜகவுக்கான வாய்ப்பு இருக்கு. பாஜக 5 இடங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு மினிட் நீங்க பண்றதுக்கு கன்னியாகுமரியில் எடுங்க. கன்னியாகுமரி பத்மநாபபுரம் இருக்கு இல்லையா? கன்னியாகுமரி பத்மநாபபுரத்துல சிபிஎம்மும் பிஜேபி மோதுது. அதுல வந்து ரமேஷ் அப்படிங்கிறவர் ஜெயிக்கிறார் பிஜேபி பாஜக. அதே போல கிள்ளியூர்ல திமுகல ராஜேஷ்குமார் வேட்பாளர் நிக்கிறாங்க. அங்கேயுமே வந்து பாஜக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த விளவன்கோடுலயுமே வந்து டிடி பிரவீன் அவர்கள் நிக்கிறாங்க. அங்கேயுமே பாஜக தான் வந்து முன்னிலையில இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா குளச்சல்லையுமே வந்து தாரகை அவங்க நிக்கிறாங்க வேட்பாளர். அங்கேயுமே பாஜக தான் முன்னிலை இருக்கு. ஸோ இந்த 3 இடங்கள்லயுமே கன்னியாகுமரி மாவட்டம் வந்து மொடக்குறிச்சியில ஈரோடு மாவட்டத்துல மொடக்குறிச்சியில மதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டி. அதுல வந்து கிருத்திகா சிவகுமார் பாஜக வின் பண்றாங்க. அதே போல கோயம்புத்தூர் வடக்குல செந்தமிழ் செல்வன் திமுக, பாஜக வானதி சீனிவாசன், அங்க வானதி சீனிவாசன் வின் பண்றாங்க. அதே போல இருந்து அதே போல கன்னியாகுமரியில ஆல்ரெடி சொன்ன மாதிரியே செல்லசுவாமி சிபிஎம்முக்கும் பிஜேபி ரமேஷுக்கும் போட்டி. அதுல வந்து ரமேஷ் அவர்கள் வின் பண்றாங்க. அதே போல வாசுதேவநல்லூர்ல அதாவது திமுக ராஜாவுக்கும் ராஜாவுக்கும் ஆனந்த் ஐயாசாமி பாஜகவுக்கும் போட்டி. அதுல வந்து ஆனந்த் ஐயாசாமி பாஜக வெற்றி பெறாரு. 4 தொகுதி வந்திருக்கு இல்லைங்களா? வாசுதேவநல்லூர்ல ராஜா திமுக ராஜாவுக்கும் பாஜக ஆனந்த் ஐயாசாமிக்கும் போட்டி. ஸோ அதுல வந்து ஆனந்த் ஐயாசாமி பாஜக வெற்றி பெறாரு. நான் இந்த குழுவுடைய ஒருங்கிணைப்பாளர். மொத்தம் 234 தொகுதியில நான் இந்த குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். நான் தான் அந்த 75 மாணவர்களை வந்து வழி நடத்தினேன். 234 தொகுதியில் 13 தொகுதி வந்து நான் களத்திலேயே போய் வந்து எடுத்தேன். நீங்க சொல்ற மாதிரி வந்து ஏன் வந்து 200 ஒரு இடத்துல 420 அப்படின்னு இது பண்ணீங்க. நாங்க 200 எடுத்த இடங்கள் எல்லாமே ஸ்டார் தொகுதியா இருந்தது. இப்போ கொளத்தூர்ல போயிட்டு வந்து 400 எடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு தேவைப்படலை. ஒரு 200 எடுத்தாலுமே அந்த 200 நாங்க எப்படி எடுத்தோம்னா, ஒரு இடத்துல ஒரு கொளத்தூர்ல ஒரு ஒன்றியத்துல ஆரம்பிக்கிறோம்னா இன்னொரு ஒன்றியத்துல போயிட்டு 4 கேட்டகரியாவே பிரிச்சுக்கிறோம். ஒன்று படிச்சவங்க, வேலைக்கு போறவங்க, எதுவுமே இல்லாத பாமர மக்கள்ல இருந்து பணக்காரர்கள் வரைக்கும் நாங்க இப்படி கேட்டகரியா பிரிக்கிறோம். நீங்க முதல்ல சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 460ல ஏஜ் கேட்டகரியாவே நாங்க பிரிக்கிறோம். யூத் மேலு, யூத் ஃபீமேலு. அதுல வந்து முதன்மை ஓட்டாளர்கள் யாருங்க, சமூகம் ரீதியா சில பேர்கிட்ட கேட்க முடிந்தது. சில இடங்கள்ல போகும்போது நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இங்க இது சில அஜெண்டாங்களை நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். தாவேக்காக்கு எல்லாருமே இளையோர் ஓட்டுகள் மட்டும் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு வீடியோவும் உங்களுக்கு ஆதாரங்கள் காமிக்கிறேன். 71 வயசு கிழவர் ஒருத்தர் சிவகங்கையில பையூர் பிள்ளை வயல்ன்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல 71 வயது மூதாட்டி ஒருத்தர். அவர்கிட்ட போய் பேசும்போது அவருக்கு வந்து விஜய் தெரியுது. எப்படி தெரியுதுன்னு பார்த்தா அவருடைய பேரன்மார்கள் வந்து சொல்லி
தாவேக்காவுக்கு தெரியுது. 56 வயது ஒரு மூதாட்டிக்கு வந்து விஜயும் தெரியுது, விஜய் வருவாங்க அப்படின்றாங்க. அப்போ இங்க ஒரு கட்டமைப்பு என்னவா இருக்குன்னா, இளையோர் ஓட்டுகள் மட்டும்தான் தாவேக்காவுக்கு போறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்ல அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு. 56 வயது ஒரு மூதாட்டியும் 72 வயது ஒரு மூதாட்டியும் இடைப்பட்ட எல்லா சமூகத்து மக்களும் விஜய் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைவரா அவர் வந்து இருக்காருன்றது மறுக்க முடியாத ஒண்ணு. அப்படி இருந்தாலும் கூட விஜய் 234 தொகுதியிலையும் நாங்க விழுப்புரம் போய் கேட்கும் போது, நான் களத்துல போய் ஒரு 13 தொகுதிகள்ல வேட்பாளரை பத்தி கேட்கும்போது வேட்பாளருடைய அறிமுகம் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தெரியுது. ஆனா இதே தாவைக்காவை சார்ந்த வேட்பாளர்கள் யாருன்னு கேட்கும் போது யாருக்குமே வேட்பாளர் தெரியல, விஜயனுடைய முகம் தான் மட்டும்தான் தெரியுது. இது களத்துல ஒண்ணு இருக்கு. ஆனா விஜய்க்கு இளையரோட்டு இல்ல அப்படின்றத நாங்க இது பண்ணிடுறோம். நிறைய இடத்துல நீங்க கேட்டீங்க எப்படி வந்து தாவேக்கா வந்து பிரிக்குது, ஓட்டை பிரிக்குது அப்படின்னு. நிறைய நாங்க எப்படி கேட்டகரியா பிரிச்சோம்னா, ஒரு 460 எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 460ல ஒரு 60 இஸ்லாமியர்கள், அந்த 60 இஸ்லாமியர்களையும் ஒரே இஸ்லாமியர்கள் ஒரே ஏஜ் கேட்டகரியா எடுக்கல. ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா போய் கேட்கும் போது அங்க எல்லாருமே தாவேக்கான்றாங்க. ஒரு இடத்துல கேட்கும் போது கிண்டல் பண்ற தொழிலே அவங்க வந்து மறைச்சிக்கிட்டு நாங்க திமுக இல்ல அதிமுக அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு வகைமையும் பாக்குறோம். அதனால நாங்க ஒதுக்கிட்டு ஒரு 30 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர்கிட்ட மட்டும் எடுக்கிறோம். அதை தாண்டி அதே இஸ்லாமியர்கிட்ட போயிட்டு இன்னொரு 30 வயசு 35 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆண் கிட்ட, வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு மூதாட்டி கிட்ட இது மாதிரி கேட்கிறோம். அதுக்கப்புறம் கிறிஸ்துவர் ஓட்டுகளையும் பார்த்திருக்கோம். அப்போ எல்லா சமூகத்து மக்களும் தாவேக்காவை ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஒரு பட்டியலின கிராமத்துக்கு போறேன். அந்த கிராமத்துல ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய தலைவர்களுடைய தொடர்ச்சியா அந்த வீட்டுல அவங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்களா, அந்த தலைவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்றது சொல்றாங்க. ஆனா அந்த வீட்டுலயும் வந்து தாவேக்கா விஜய் நுழைஞ்சிருக்காருன்றது மறுக்கப்படாத உண்மை. அதே மாதிரி தலித்து ஓட்டுகளை மட்டும் வந்து தாவேக்கா எடுக்கல. இது வந்து மீடியா கட்டமைக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறேன். தலித் ஓட்டுகள் அல்லாம இடைநிலை சாதியா இருக்கட்டும், இல்ல வந்து உயர் சாதியா இருக்கட்டும், உயர் சாதியை சார்ந்த வகுப்பினரா இருக்கட்டும், இவங்களும் வந்து விஜய் ஏத்துக்கிற விஷயங்கள் இருக்கு. ஒரு ஒரு உயர் சாதியை சார்ந்தவங்க அவங்க பேசின ஒரு வீடியோ இருக்கு. உங்களுக்கு ஆதாரம் வேணும்ன்றவங்க நான் இன்னொரு 2 நாள் வந்து வலைதளத்தில் வெளியிட்டுருவோம். அதை தாண்டி வேணும்னும் போது உங்களுக்கு கொடுக்குறோம். வேற ஏதாச்சும் எங்க கிட்ட அந்த மாற்று கருத்து இருக்காது. அதுதான் எங்க கிட்ட அதுதான் சொல்றேன். எங்க கிட்ட புகைப்படங்களாவே நாங்க வச்சிருக்கோம். புகைப்படங்கள் இல்லாம நாங்க ஒரு 20,000 பேர் 30,000 பேரை கேட்டோம். ஆனா நாங்க அதை கணக்கிலேயே சேர்த்துக்கல. புகைப்படங்கள் இருக்கிறத அதுக்கப்புறம் யாரெல்லாம் விருப்பப்பட்டு அவங்க பேரையும் எல்லாத்தையும் கொடுத்தாங்களோ, சில பேர் சில விஷயங்கள் பண்ணாங்க, பேரை மாத்தி சொல்ற விஷயங்களை பண்ணாங்க, அதை நாங்க கணக்குல எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா சொல்லும் போதே தெரிஞ்சது வீட்டுல பார்த்தா போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, இன்னும் மீடியா அலர்ட் அப்படி அவங்களுக்கு தெரியல. கேமரா எடுத்த உடனே கொஞ்சம் பயம் இருந்தது. நாங்க சொன்னோம் இல்ல சர்வே தான் எடுக்கணும்னு. ஆனா வெளிக்காட்டிக்க பெயரையோ தன்னுடைய சொந்த அடையாளங்களை மறைக்கிற விஷயங்கள் இருந்தது. அதை களத்துல நாங்க எடுத்துக்கல. அதை தாண்டி புகைப்படங்களா இருக்கட்டும், இல்ல வந்து அவங்களுடைய வந்து ஃபில் பண்ண அந்த இதுவா இருக்கும் பேம்ப்ளெட்டா இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கு. வெறும் பேம்ப்ளெட்ல வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கடந்துட்டு போல. இதான் எங்களுடைய பேம்ப்ளெட்டுடைய நிலவரம். யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகல. நாங்க கேட்ட கேள்வியில என்ன பிரிக்கிறோம்னா, தங்கள் ஆதரிக்கும் அல்லது உறுப்பினராக இருக்கும் கட்சி எது அப்படின்னு கேட்டுறோம். ரெண்டாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் வாக்களிக்க விரும்பும் கட்சி எது அப்படின்னு கேட்கிறோம். சில பேர் வந்து ஓட்டு போட தப்புன்னும் போது உங்களுடைய விருப்பம் யார் மேல இருக்கு அப்படின்னு நாங்க கேள்வியை மாத்திக்கிறோம். உங்கள் சட்டமன்ற உறுப்பினரின் பெயர் என்ன இங்க கேட்கும் போதுதான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், தாவேக்காவினுடைய வேட்பாளர் பெயர்கள் களத்தில் யாருக்கும் தெரியல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. விஜய் அவர்கள் மட்டும்தான் தெரியுது. இதே விழுப்புரத்துல ஒரு 32 வயது பெண் கிட்ட கேட்கும் போது, ஒரு 42 வயது ஆட்டோ ஓட்டுநர் கிட்ட கேட்கும் போது, 22 வயது இளைஞர்கிட்ட கேட்கும் போது திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவர் டாக்டர் லட்சுமணன் சொல்ற வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவருக்கு தெரியுது டாக்டர் லட்சுமணன் களத்துல தெரியுது. ஆனா வந்து தாவேக்கானுடைய வேட்பாளர் யாரு அப்படின்ற ஒரு தெளிவை வந்து அந்த மக்கள் கிட்ட இல்லை. உங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை இதுவரை எளிதில் தொடர்பு கொள்ள முடிகிறதா அப்படின்னும் போது நிறைய இடத்துல வந்து இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்தது. தற்போது உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களின் செயற்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லும் போது பாசிட்டிவா சொல்றவங்க எந்தெந்த கட்சி நிலைப்பாடுல இருக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி சொன்னாங்க. இப்படி ஒரு கேள்வி வச்சோம். இதுல இன்னும் பிரிச்சுக்கிட்டு முதன்மை ஓட்டாளர்கள் யாருன்னு நாங்க பார்த்தோம். நீங்க சொன்ன மாதிரி, ஏன்னா எங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரா இருந்தது. ஏன்னா முதல்ல வரவன் யாரை தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னும் போது தாவேக்காவை தேர்ந்தெடுக்கக்கூடிய இளையோர்கள் தான் அதிகமாக இருக்காங்கன்றது மறுக்க முடியாத உண்மை. அதே சமயம் 25 35 வரை திமுகவை ஏற்றுக்கொள்கிற, அதிமுகவை ஏற்றுக்கொள்கிற, விசிகாவை ஏற்றுக்கொள்கிற, பாமகவை ஏற்றுக்கொள்கிற அரசியல் கட்சி இளைஞர்களும் இருக்காங்க அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கு. வேற ஏதாவது இருக்கு? நீங்க சொல்லக்கூடிய கன்க்ளூஷன் என்ன? எந்த கட்சி வெற்றி பெறும்? இதனால எவ்வளவு தொகுதிகள்
அதை தாண்டி வின்னிங் ஃபேக்டரா என்ன இருக்கு, எதை பேஸ் பண்ணி நீங்க சர்வே பண்ணிட்டு அந்த ரிசல்ட் கொடுக்குறீங்க சொல்லுங்க. சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். 234 தொகுதிகளையும் நாங்க எப்படி சர்வேவே முதல்ல எடுத்தோம்னு சொல்லிடுறேன். 440 பேர் ஒரு தொகுதியில எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 440 நாங்க கேட்டகரியா சொன்ன மாதிரியே பிரிச்சுக்கிறோம். மூதாட்டிகள், இளையோர்கள், அதிலையும் படித்தவர்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், அன்றாடம் காட்சிகள் இப்படின்னு எல்லாரையும் வந்து முதன்மைப்படுத்தி நாங்க ஒரு 440 சாம்பிள் எடுக்கிறோம். வாரியமா பிரிச்சுக்கிறோம். கிழக்கு ஒன்றியம், மேற்கு ஒன்றியம், தெற்கு ஒன்றியம். ஏன்னா ஒரே இடத்துல போய் தேங்கி நிக்காம, ஏதோ ஒரு வீதிகளை நடந்து போறவங்களை எடுக்காம, எப்படி ஓட்டு கேட்பாங்களோ அதை தாண்டி நீங்க எங்களுடைய புகைப்படங்களை பார்த்தா தெரியும், வீடு விட போய் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அதாவது ஒரு வேட்பாளரை விடவும் நாங்க போய் அதிகமா உழைச்சிருக்கோம் அப்படின்றத நீங்க போட்டோ பார்த்தாலே தெரியும், எங்களுடைய காணொலிகள் பார்த்தாலே உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்படி எடுக்கும் போது எங்களுக்கே கொஞ்சம் ஒரு திருப்தியா இருந்தது. இந்த ரிசல்ட் கொஞ்சம் மாறாம போலாம். அதுல மாறுவதற்கான காரணம் என்னன்னு அதையும் சொல்லிடுறேன். சில பேர்கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் நாங்க முடிவு பண்ணல எங்களுடைய வேட்பாளரை, நாங்க இன்னும் யாருக்கு போகணும்னு தெரியல, அங்க போய் நிப்போம், என்ன தோணுதோ அப்போ நாங்க அமுக்கிட்டு வருவோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில எல்லாருமே இருக்காங்க. அப்போ அந்த சதவீத மக்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மீடியா நண்பர்களுக்கு, ஊடகங்களுக்கு தெரியும், கடைசி நேரங்களில் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம், நடந்தால் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது வந்து 14 இருந்து 18 எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சமா 20% எடுக்கலாம். அது அவருடைய நிலைப்பாட்டை பொறுத்து. இன்னும் வந்து தேர்தலுக்கு நாட்கள் இருக்கு. நாட்கள் போறதை பார்த்து நம்ம வித்தியாசம் எல்லாம் இருந்தது. திமுகவுக்கும் அதிமுகவும் இருந்தது. பிரிக்கிறார். பிரிக்கிறாருன்னா யார் வின் பண்றான்னு வின்னிங் ஃபேக்டர் டிசைட் பண்றதே தெரியாது. ஒரு தொங்கு சட்டசபை எல்லாரோட மனநிலை. என்னுடைய அடுத்த வந்து ஏடிஎம்கே வின் பண்றதா நீங்க சொல்றீங்களா, இது எப்படி ஃபேக்டர் வந்து நம்புறது? ஏன்னா வந்து இவர் சொன்ன மாதிரியே திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஓட்டுகள்ன்றது நம்மளுக்கு யாருன்னு தெரியும், உங்களுக்கே தெரியும். சிறுபான்மையின ஓட்டுகள், தலித் ஓட்டுகள், அதை தாண்டி சில சமுதாய ஓட்டுகள், இளையோர் ஓட்டுகள், இந்துத்துவத்தை, பாசிசத்தை, பாஜகவை, பெரியாரை எதிர்க்கிற இந்த ஓட்டுகள் எல்லாமே வந்து இங்க வந்து கணிசமா வரும்ன்றது உங்களுக்கே தெரியும். இப்போது விஜய் ஆதரவு வெறும் வந்து திராவிடம்னு போகல, தமிழ் தேசியம்னு போகிறாரு, திராவிடம்னு போறாரு, பெரியாரையும் ஏற்றுக்கொள்கிறார், காமராஜையும் ஏற்றுக்கொள்கிறார், அதை தாண்டி நிறைய சமுதாயத்தினுடைய பெரிய மக்களையும் ஏற்றுக்கொள்கிறார் என்னும் போது கணிசமா தாவேக்காக்கு போறத பார்க்க முடியுது. அப்போ எனக்கு இந்துத்துவா வேணாம், எனக்கு பெரியார் வேணான்னு திமுகவை தேர்ந்தெடுக்கிறவங்க, திமுக வேணும்னு எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறது இல்ல, எனக்கு பெரியார் வேணும்னு தேர்ந்தெடுக்கிறவங்க இருக்காங்க. எனக்கு இந்துத்துவம் வேணாம், இந்த மண்ணில் வந்து இந்துத்துவம் வந்துட வேண்டாம், இந்த மண்ணில் வந்து பாசிசம் வந்துட வேண்டாம், இந்த இதுல சாதிய ரீதியான ஒடுக்குமுறை வேணும்னு தேர்ந்தெடுக்கிறவங்க இருக்காங்க. அப்போ இந்த ஆட்கள், இந்த நபர்கள், இந்த ஓட்டர்ஸ் வந்து தாவேக்காக்கு போறதை நாங்க பார்த்தோம். ஏன்னா அவங்க கிட்ட கேள்வி கேட்டப்போ ஒரு 60 இருந்து ஒரு 70 பேரு, அதாவது ஒரு தொகுதிக்கு ஒரு 10 பேரு பெரியாரை குறித்து ஒரு புரிதலோட இருந்தாங்க தாவேக்காவின் மேல. சில பேர் காமராஜருக்காக தாவேக்காவை ஆதரிக்கிறத அதையும் பார்த்தோம். அவங்க சமுதாயத்தையே வெளிப்படையா சொன்னாங்க, நாங்க இந்த சமுதாயம் அப்படின்றதையும் வெளிப்படையா சொன்னாங்க. நான் கேட்டுக்கிட்டேன், ஏன் காமராஜர் ஆதரிக்கிறீங்க, காமராஜருக்காக எதுக்கு இதை தேர்ந்தெடுக்கீங்க, காங்கிரஸ் தேர்ந்தெடுக்கலாமே அப்படின்னும் போது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிலைப்பாடு அதுவா இருந்தது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, எல்லா சமுதாயத்து மக்களும் போறாங்கன்னும் போது இது யாரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதுன்னா, திமுகவை நம்பி இருக்கக்கூடிய திமுக ஓட்டர்ஸை வெளியே விஜய் இழுக்கிறாரு. நீங்க 2021 சட்டமன்றத்தை பார்க்கும் போது நிறைய இடங்கள்ல 3000 ஓட்டுகள் வித்தியாசம், 600 ஓட்டுகள் வித்தியாசம், 5000 ஓட்டுகள் வித்தியாசம் அப்படின்னு இருந்தது. இப்போ ஒரே ஒரு கேள்வி இருக்கு. அதிமுகல இருந்து திமுகவுக்கு வந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க. அதாவது ஓபிஎஸ் இருக்காரு, மனோஜ் பாண்டியன் இருக்காரு, வைத்தியலிங்கம் இருக்காரு. இது போன்ற நபர்களோட வெற்றி எல்லாம் எப்படி இருக்கு? ஓபிஎஸோட வெற்றி எப்படி இருக்கு? ஆலங்குளத்துல மனோஜ் பாண்டியனோட வெற்றி எப்படி இருக்கு? அதே மாதிரி வைத்தியலிங்கத்தோட ஒருத்தநாட்டுல வைத்தியலிங்கத்தோட வெற்றி எப்படி இருக்கு? 3 பேரோட வெற்றி எப்படி இருக்கு சொல்லுங்க. நான் இதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கட்சி மாறியவர்கள்ல வந்து நாங்க பார்க்கும்போது ஓபிஎஸ்ஐ காட்டிலும் மற்றவர்களை காட்டிலும் கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் ஒன்று நடந்தது. என்னன்னா, அதிமுகவை ஆதரிக்கக்கூடியவங்க இவரை செங்கோட்டையனை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மையில வந்தாங்க. நாங்க நினைச்சே பார்க்கல, திமுக ஓட்டர்ஸும் வந்து செங்கோட்டையனுக்கு வராங்க. விஜயனுடைய ஓட்டும் சேர்ந்து செங்கோட்டையனுக்கான அந்த தொகுதியில நல்ல மதிப்பு இருக்கிறது ரொம்ப வெளிப்படையாவே தெரியுது. எல்லாருக்குமே செங்கோட்டையனை தெரியுது.
கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் மாறி வந்ததுல வந்தவர்கள் அதுதான் சொல்றேன். இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டமா வந்தலாம் நினைக்கிறேன். இப்படி வரும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்லயே தான் நாங்க அப்ரோச் பண்ணோம். மாறி வரும்போது கணிசமா சேருமோ அப்படின்னு. ஆனா இதே வந்து ஓபிஎஸ் பார்க்கும்போது கொஞ்சம் மேல கீழே இருக்கு. ஓபிஎஸ் வந்து ரொம்ப உறுதியா வந்து ஜெயிச்சிடுவாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம ஒரு அந்த அங்க தேனியில பாத்தீங்கன்னா தங்க தமிழ்ச்செல்வனும் இவரு ஓபிஎஸும் வந்து திமுக அதிமுக பிரிஞ்சு அந்த தேர்தலை பூட்டிட்டாங்க. ஆனா இப்ப 2 பேரும் அங்க போகும்போது அந்த சமுதாய ஓட்டுகளும் அங்க வந்து திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் எடுக்கும். ஆமா, இதுல ஒரு சிக்கல் என்னன்னா போன தேர்தல இதான் சொல்லிடுறேன். இல்ல அதுதான் இல்ல நான் அதுதான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா போன வாட்டி அமமுக தனித்து களம் காட்டுறதுனால அந்த சமுதாய மக்கள் கணிசமா அதிமுகவை நம்பாம ஓட்டு பிரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த முறை அமமுக நிற்பது ஓபிஎஸ்க்கு ஒரு பின்னடைவு இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. கடைசியா ஒரு கேள்விங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இந்த வின்னிங் பேட்டரை டிசைட் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டு. இந்த வாட்டி அது மேக்ஸிமம் வந்து தாவேகாக்கு போற ஒரு சூழல் இருக்கும்போது எப்படி அதிமுக வெற்றி பெறும்? கட்சிக்காரங்க போறாங்க, மற்ற எல்லாம் போறாங்க, அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர்ஸ் வந்து ஒப்பந்தமா தெரியும் போது எப்படி அதிமுக வெற்றி பெறும்? ஏன்னா பல பேர் வந்து தொடர்ந்து வந்து கருத்து கணிப்பு சொல்றாங்க. ஒருத்தவங்க திமுக ஆதரவு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க ஏடிஎம்கே ஆதரவு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க நம்ம இப்ப என்னன்னா இல்ல அதுதான் ஒரு தொகுதி வந்து முதல் ஓட்டர்களை வந்து முதல் தலைமுறை ஓட்டர்களை மட்டும் பொறுத்து அமைவதில்லை அப்படின்றத ஏற்றுக்கொள்கிறீங்களா, இல்ல முதல் ஓட்டரை மட்டும்தான் அமைது ஒரு தொகுதி அப்படின்னு ஏற்றுக்கிறீங்களா? இல்ல அதுதான் இப்போ இந்த வாக்காளர்கள்ல பாத்தீங்கன்னா 40 அதாவது 30ல இருந்து 50 40 வயதுக்குள்ள 45 வயதுக்குள்ள இருக்க தாராளமா எடுத்துக்கலாம். வாய்ப்பு அதுதான் இல்ல அதான் சொல்றேன். இப்ப என்னன்னா தொங்கு சட்டை சபை அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு, களம் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது விஜயனுடைய நிலைப்பாட்டை பொறுத்து. இங்க நாங்க சில தொகுதிகள் போடும் போதும் நாங்க என்ன பண்ணோம்னா சதவீத கணக்குல போட வேணாம்னு சில இடங்களை நாங்க குறிப்பிட்டே இருக்கோம். அங்க அதிமுக வெற்றின்னு இருந்தாலும் கூட களம் மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ சொன்ன மாதிரி சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல 4 முனை போட்டியை நீங்க பார்க்கலாம். இது வந்து சிவகங்கையில காரைக்குடியில பொறுத்த வரைக்கும் நீங்க 4 முனை போட்டி, ஆர்கே நகர் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகர்ல 4 முனை போட்டி. உங்களால இது வரைக்கும் உறுதியா சொல்ல முடியாது எந்த வீட்டுல வரும்னு. இவருக்கா இருக்கட்டும், நம்மளுடைய ஜே எபினேஸ்வரா சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கட்டும், இல்ல வந்து இவரா இருக்கட்டும் தாவேக்காவுடைய வேட்பாளராக இருக்கட்டும், அதை தாண்டி வந்து அதிமுகவுடைய ராஜேஷா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே கணிசமான ஒரு பர்சன்டேஜ் இருக்கிறத நம்ம அங்க பார்க்க முடியுது. அப்படின்னும் போது நிறைய இடங்கள்ல நாங்க அதிமுகன்னு சொல்லியிருந்தாலும் கூட நாங்க சதவீதம் கொடுத்துருக்கோம். அதிமுக ஜெயிப்பது உறுதி அப்படி இருந்தாலும் கூட கடைசி நேரங்களில் களம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இடங்களில் 3000 500 அதே நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்க இது பண்ணா தெரியும். 500 ஓட்டு வித்தியாசம், 1000 ஓட்டு வித்தியாசம், 2000 ஓட்டு வித்தியாசம்னு இருக்கு. அந்த இடங்கள் அதிமுக அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் வந்து கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் அவங்களோட வாக்கோட மொத்த சதவீதம் எப்படி இருக்கும்? நாம் தமிழர் வந்து வளர்ச்சியை நோக்கி போகுமா, அல்லது யாராவது ஒருத்தர் வேட்பாளர் அதுல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சீமான் காரக்குடியில ஜெயிப்பாரா? போன வாட்டி ஒரு 36 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தோராயமா சரியா தெரியலாம 7.8% வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பயந்த மாதிரி எல்லா கட்சிகள இருந்தும் தாவேக்காக்கு போவதை மாதிரி நாங்க விழுப்புரம்ல ஒரு தொகுதி போனோம். அந்த தொகுதியில போகும்போது ஒரு 15ல இருந்து ஒரு 17 இளைஞர்கள் இருந்தாங்க. அந்த இளைஞர்கள் எல்லாருமே நாம் தமிழருக்கு போன வாட்டி வாக்கு செலுத்தினவங்க. அது நான் உங்களுக்கு இப்பவே காட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஒரு காமிக்கலாமா? கரூர்ல தாவேக்காவுக்கும் ஆதரவு இருக்கு, அதிமுகவும் தான் இருக்கு. திமுக கொஞ்சம் களம் வந்து இதுவா தான் இருக்கு, மோசமா தான் இருக்கு கரூரை பொறுத்த வரைக்கும். சீமான் வெற்றி பெற ஆசை இருக்கு, ஆனா வந்து களம் அதுக்கு சாதகமா இல்ல. ஏன்னா அந்த தொகுதியில ஓரளவு கணிசமான வாக்குகள் இருந்தாலும் கூட, ஆனா அந்த அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தொகுதியில அவருக்கான வாய்ப்புகள் கருணா சிவகங்கையில் அதான் திருவாடனை தொகுதியில் ஏற்கனவே வந்து அவருக்கான வாய்ப்புகள் நிறைய விமர்சனங்கள் இருக்கிறதுனால